க்ரீமி சிக்கன் பண்ணலாங்களா? அதுக்கு நல்ல பீசஸாக பார்த்து எடுத்து சிக்கன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் தயிர் சேர்த்துருங்க. பச்சை மிளகாவை இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி அதோடு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவு சால்ட், ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தால் அது போட்டுக்கோங்க. நான் பிளாக் பவுடர் தான் இருந்தது, அதுதான் போட்டிருக்கேன். போட்டு இப்போ இதை நல்லா கலந்து வச்சுருங்க. இதுக்கு எந்த கரம் மசாலா ஐட்டமும் தேவையில்லை. இப்போ இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆகட்டோன்னுட்டுன்னு விட்டுருங்க. இப்போது இது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுருங்க. ஆயிலும் தேவையில்லை, இந்த பட்டர் போடுறதோடு போதும். நான் இப்போ இது கொஞ்சம் பீசஸ் தான் எடுத்துருக்கேன்னவே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன். இன்னும் கொஞ்சம் அதிகம் இருந்தால் பட்டர் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பட்டர் முழுசாக உருகிறதுக்கு முன்னே சிக்கன் அதில் சேர்க்க தொடங்கிடுங்க. இப்போ ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனை குக் ஆகட்டோன்னுட்டுன்னு விட்டுருங்க. இந்த பாத்திரம் எதில் வச்சுருந்தோமோ அதை சும்மா கொஞ்சமாக கழுவி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதை இதில் சேர்த்துருங்க. இப்போது வேறு எக்ஸ்ட்ராவாக நிறைய தண்ணி கூட சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஃப்ளேமை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி மூடி வச்சிட்டோம்னாலே அதிலேருந்து வர்ற அந்த தண்ணியிலேயே சிக்கன்லேருந்து வர்றதில் அதிலே வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ இது மூடி வச்சுடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். இப்போ இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ உங்கள் க்ரீமி சிக்கன் ரெடி.